நான் சிங்கப்பெண் திட்டத்தில் வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் ஏற்கனவே நான் நல்லா பேசினாலும் நீங்கள் டைட்டில் வேறு மாதிரி போட்டு விட்டுருக்கீங்க. சிங்கப்பெண் திட்டத்தில் என்ன போஸ்டிங்கில் நான் இருக்கீங்க சார்? பார்த்தா தெரியலையா சார்? அது தெரியல தான் கேட்குறோம். தெரியல, எனக்கு தான் தெரியல. படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. நேற்றாங்க இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள காஸ்டியூம் எப்படி உங்களுக்கு அப்படி எதுவும் டவுட்டுனாங்க, மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா, அந்த சார்ட்ட கேளுங்க, அவர் விவரமா எல்லா விஷயமும் சொல்லுவாரு. ஓகே. ஆனா இது விழிப்புணர்வுக்காக மட்டும் தானே போட்டிருக்கீங்க சார்? விழிப்புணர்வுக்காகவும் இந்த ஆட்டி அந்த படத்துக்காகவும் போட்டிருக்கேன். ஆட்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆட்டி என்றால் எங்க சார் வந்திருக்காரா? அவரெல்லாம் இப்ப நம்ம இது யார் யார் கெட்டு பேசுனா கடைசியா ஒரு கேள்வி. இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்புடைய மக்களுக்காக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை இப்படி போட்டு நீங்க இழிவுபடுத்துறீங்க, உங்க மேல கேஸ் போட்டாங்க. நீங்க எதை வச்சு சார் சொல்றீங்க? அது நீங்க நீங்க இந்த மாதிரி தான் சார் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசிதான் சார் நாட்டை குட்டி சேவர் ஆகுறது. எதை வச்சு யாரு குட்டி சேவர் ஆகுறா? கத்தி எடுக்கிறனாக்க அது ஆப்பிள் வெட்டுறதுக்கு சார், ஆரஞ்சு வெட்டுறதுக்கு சார். நீங்களே எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? அதை நான் வந்து கொலை பண்றதுக்கு எடுத்தேன்னு. கத்தி எடுக்கிறதுக்கு கத்தி, அது கத்தி வந்து பட்டாக்கத்தியா எடுக்கிறீங்க. ஆப்பிள் வெட்டுறதுக்கு பட்டாக்கத்தி சாதாரண கத்தி தான் சார். சொன்ன கத்தி எந்த கத்தி மீன் பண்ணவே இல்லையே. ஆப்பிள் வெட்டுவேன், ஆரஞ்சு வெட்டுவேன், புரியுதுங்களா? விஜய் சார் அப்பவே சொல்லியிருக்காரு, மாங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எடுக்கிறது இல்ல. சிங்க பெண்கள் உங்களுடைய பாதுகாப்பு தான் இருக்குது, புரியுதா? மீதி படத்தை ஆட்டிக்கு அப்புறம் வந்து பேசிப்போம். ஓகே, சரி தள்ளிங்க, நான் ஆட்டிட்டு போகணும், தள்ளிங்க. ஓகே, யாரு ஆட்டி? அந்த படத்தோட ப்ரெஸ் ஷோக்கு தான் வந்திருக்கோம். சிங்க பெண்கள்லாம் பக்கத்தில் நில்லுங்கம்மா. இந்த ஆட்டி படம் பார்த்தேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பத்திரிகையாளர் கேட்டிங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு கூல் சுரேஷ் அப்படின்னு. இதை தாங்க நானும் கேட்குறேன். சிஎம் விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், நாட்டில் நடக்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் நடக்கக்கூடாது, அதை வேரோடு அறுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்திலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதால தான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபேஸ்புக்லயும் ஆன்லைன்லயும் போட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார், நீங்க அதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பதான் ஆம்பளையா மாறுவீங்களா? ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அப்ப நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? நடப்பதற்கு முன்னாலே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்று தட்டி கேட்பவன் தாங்க ஆணு. சும்மா இப்ப நான் கூட வேஷம் போட்டு வரல. ஒரு பெண்ணுக்கு, ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் வந்தேன். இன்னைக்கு தானங்க சொன்னீங்க மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? சார் இதான் சார் நான் இப்ப இல்ல இந்த சார் இந்த கருத்து இல்ல சார், இந்த கருத்து ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப சொல்றேன் சார். சார் சொல்ற கேளுங்க சார். சார் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுங்க சார். இல்ல சார் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் சார். அன்னைக்கு நான் மாலை போட்டது ஏதாவது ஒரு தவறான ஒரு விதத்திலையா? எல்லாருக்கும் மாலை போட்டாங்க, அந்த சகோதரிக்கு அந்த தங்கச்சிக்கு மாலை போடலையே அப்படின்னு சொல்லி போட்டதுதான். அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இதுல அது ரியாக்ட் பண்ணிருச்சு, அது எல்லாமே மாறி போச்சு. இவ்வளவும் சொல்றீங்களா? நான் பல உண்மைகள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் மன்சூர் அலிகான் என்கிட்ட என்னென்ன பேசியிருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு அந்த படத்தோட பப்ளிசிட்டியை கூல் சுரேஷ் தேவைப்பட்டான். எவ்வளவு பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த மன்சூர் அலிகான் கூட திரும்பி ஒரு பதிலுக்கு கூல
என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ண. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து மலையாளத்திலையும் கேரளாலையும் தெலுங்குலையும் ஆந்திராலையும் எல்லா இடத்துலையும் போட்டு பப்ளிசிட்டி தான் பண்ணாங்க. அன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் புரியுதா புரியுதா? அதனால இருங்க சார், நம்ம வந்திருக்கிறது படத்துக்கு சார், வேற ஏதோ கேள்வி கேட்டு தயவு செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். நீங்க கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள் தங்களுக்கு நடக்கும். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டா பிறந்துட்டேன்னு வச்சுங்க, புரியுதுங்களா? இந்த படத்துல அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் இப்ப கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்பவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் திரைப்படமாக வெளியில கொண்டு வந்திருக்காரு. நீங்க கூட கேட்டீங்க, நீங்க இந்த மாதிரி படமே எடுத்துட்டு இருக்கீங்க, கமர்ஷியலா ஒரு படம் எடுக்க மாட்டேன். இதுதான் அவர் நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம். நம்ம தான் மாற்றம் வேணும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆட்டின்ற படத்தை நீங்க வெளியில கொண்டு வருவீங்களா? அதை செய்ய மாட்டீங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்பான், கிளாப்ஸ் பட்டாசு அடிப்பான், மோளம் அடிப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை கொடுத்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பொதுமக்களே பண்ண மாட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், இந்த ஆர்டி படத்தை நீங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து விருது நீங்க தரணும் சார். ஏன்னா இது சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த ஆர்டி படம் எடுக்கல. முதல்ல ஆர்டி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன்னு கேளுங்க. விஜய் சார் ஜெயிச்சப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க, வந்துட்டாரு ஆட்டிக்கிட்டு அப்படின்னு. நான் இப்ப சொல்றேங்க, ஆட்டிக்கிட்டு தாங்க வந்தாரு. ஆட்டினா அது ஒரு தவறான வார்த்தை இல்ல, இலக்கணத்துல எடுத்து பாருங்க. ஆட்டி என்றால் ஆட்சி செய்வதற்கான அர்த்தம். அது புரியுதா? ஒரு ஆளுமை, அது ஆளுமையோட தான் விஜய் சார் வந்திருக்காரு. அதனால நீங்க ஆட்டின்னு சொன்னாங்க அது கொச்சப்படுத்த வேண்டிய வார்த்தையே இல்ல. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல காதல் சுகுமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவரோட வசனங்கள் ஒரு இடத்துலயும் நல்ல கிளாப்ஸ் வருது. ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தா வாயிலே துப்பாக்கியில சுட்டுருப்பான் அப்படின்னு சொல்ற இடத்துல தேட்டரே நல்லா கிளாப்ஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்ல, 2 சின்ன குழந்தைகள் அவங்க கூட நடிப்பு அப்படின்ற ஒரு மாதிரி இல்லாம ரொம்ப யதார்த்தமாக அந்த 2 சின்ன பசங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்படி அனைவருமே இந்த படத்துல அடுத்த படம் போட்டாங்க போல. இது ஒரு கிறுக்கு தான், அதுக்கு ஒரு கிறுக்கு தான் எனக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு படம் 2 படம் இல்லை, பகுதி படத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே தொடர்ச்சியாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணு தவிர, அந்த கமர்ஷியலாக நம்ம வாழ்க்கையில் பண்ண காதல், நம்ம பண்ண சேட்டைகளை நம்ம கதையாக சொல்லலை. அது நான் இந்த இடத்துல இருக்கும்போது அதை சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது போதும், மெசேஜ் யாருமே மக்கள் இது பண்ணல, ஏற்றுக்கிறது இல்லை மெசேஜை. ஆனால் இந்த படம் மெசேஜ் கிடையாது. இங்கே இது ஒரு கமர்ஷியல். அதாவது இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த சிறுதெய்வங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வில்லத்தனமாக இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இப்போ இந்த சிங்கப்படம் அமைச்சிருக்க ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவனை கொல்றது, அவனை அடிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கமர்ஷியலுங்கிறது. அது என்னது? துப்பாக்கி எடுத்து சுடுறது ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் தான் இந்த படம். அதனால இது கமர்ஷியல் படம் தான் இந்த படம். இல்லை வேற அதில் அது நம்ம சொல்லாண்டாம். ஏன்னா சினிமாலே இருக்கிறோம், நம்ம எவ்வளோ பெரிய கதாநாயகரை வச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்ததில்ல. அந்த சம்பளத்தை மிச்சமாகும் அப்படிங்கிறது தான். வேற நாமளும் கொஞ்சம் இதில் அதிகமாக நடிக்கலைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்களா நினச்சிருப்பீங்க, நம்ம அளவாக இயக்குனர் சொன்னதை வந்து போயிருக்கிறோம். அப்போ இதுக்கு இந்த கதைக்கு நான் போதும் அப்படின்னு தான் இயக்குனர் சொன்னாப்புல. அதனால் கேட்டு தான் நம்ம நடித்தோம். மற்றபடி பெரிய இயக்குனர்கிட்ட நடிகர்கிட்ட போய் நின்று கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி கதையை மாற்றி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் இது வாய்ப்புகள் இல்லை. அதனால் நம்மளே நடிச்சிட்டோம். சார், இந்த படத்தில் ஒரு பெண்ணுரிமைக்காக போராடுறவங்களை போலிய பெண்ணியவாதின்னு டயலாக் வச்சுருக்கீங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த மாதிரி பல தலைவர்கள் இன்னைக்கு பெண்ணுரிமைக்காக போராடிருக்காங்க. போலிய பெண்ணியவாதிகள் எப்படி நீங்கள் அதை டயலாக் வச்சுருக்கீங்க இந்த படத்தில்? இல்லை, நாங்கள் அது வைக்கல, இயக்குநர்கிட்ட தான் கேட்கணும். பட் ஆனால் என்னுடைய கணக்கு அதில் உடன்பாடு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா,
தீர்வு எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் வந்து போராளிங்கும் போது அதில் இடத்துல தீர்வு வரணும். தீர்வு வரலாமல் வேறு பேசிக்கிட்டே போயிட்டோம். முன்னே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நூற்றாண்டு பேசிக்கிட்டே போயிட்டோம். அப்போ அது வந்து வெறும் பேச்சியாக இருக்கிறது அது ஒரு நடைமுறையில் வந்து சாத்தியப்படலை. அவங்களால தான் சார் இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு பெண்ணுரிமை இன்னைக்கு நிறைய பெண்கள் இன்னைக்கு வெளியில வந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கான உரிமைகள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு பெரியார் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் தானே இன்னைக்கு வந்திருக்கு. சரி, அது எப்படி நீங்க போலிய இல்லை நான் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. ஆனால் இங்கே அப்பா உங்கள் அப்பா அம்மா உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்கள் பாட்டி இருப்பாங்க, அவங்க வீட்டில் அடைபட்டு கிடந்தாங்களா இவங்க பேசுறதுக்கு முன்ன? ஆமா, பூரா காட்டில் இருந்தாங்க. அவ்வளோ பேர் காட்டில் இருப்பான். ஒரு பொம்பளை கூட வீட்டில் கிடையாது. குடும்பத்தையும் பார்த்துட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பாதுகாப்பு. நீங்க சொல்றது ஊருக்குள்ள, அவன் காட்டுக்குள்ள நடந்த பொம்பளை, அத்தனை பொம்பளை காட்டுக்குள்ள நடந்தா. ஒரு பொம்பளைக்கு எந்த பிரச்சனையும் வரல. நீங்க சொன்னீங்கல்ல இந்த புரட்சி பின்னாக்கு எல்லாம் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்த உடனே நேரா என்ன பண்றானுங்க, அதெல்லாம் சொல்ல பேச விரும்பல. அது வந்து அன்னைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நடக்குது, தடுக்க முடியுதுன்னு சொல்லி புதுசா வந்திருக்க ஆட்சியில புதிய முதல்வர் வந்து ஒரு அதிரடி படையும் ஒரு ஓபன் பண்ணிருக்காரு, சிங்கப்பெண்ணுன்னு. அதை இந்த படத்துக்கு காமிச்சிருந்தா கூட சந்தோஷம் தான். அதை கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி? இல்ல அவர் பெருமைப்படுத்துறாரு. இல்ல அசிங்கப்படுத்தல. இல்ல அது வந்து இந்த வேடம் போட்டு நிக்கிறாரு. யார் இவங்க, எதுக்கு இதை போட வச்சீங்க? அது அவர் தான் சொல்ல, அது அவர்கிட்ட பேசிருங்க. இந்த கேள்வி நீங்க கேளுங்க. நானே யாராவது கேட்பாங்க நினைச்சேன். நான் இல்ல நான் வந்து இல்ல நான் என்னுடைய என்னுடைய உதவி இயக்குனர்ல நான் சொல்லியிருக்கேன். யாரா அது அவர் பதில் சொல்லுவாரு. இல்ல நான் வந்து அவர் கூப்பிடுறது இல்ல. நான் வந்து நாங்க எந்த பெண்ணுமே அது அவரு சொல்லுவார் பதில். வேற சொல்லுங்க. இல்ல பதில் சொல்லுங்க.